أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصية بيدك، ماض في حكمك، عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك، أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ், எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணை, அவனுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து இப்போ ரமலானுடைய செய்திகளை நம்ம கேட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நோன்பு தடுக்கப்பட்ட செயல்கள். எதையெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது, எதெல்லாம் ஹராம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எதையெல்லாம் ஹராமா தடுக்கப்பட்டதா ஆக்குனாங்களோ அது எல்லாமே நோன்பாளியின் மீது ஹராமா தடுக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நோன்பாளின் மீது தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட செயல் ரெண்டு வகையா வகைப்படுத்துறாங்க. முதல் வகை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சோம் இல்லையா, அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய அத்தனை செயல்களும் முதல் வகையில வரும். என்ன, சும்மா ஒரு நினைவூட்டல் மட்டும். ஒண்ணு, நோன்பாளி மீது தடுக்கப்பட்டதா இருக்கிறது. முதல் விஷயம், நோன்பு முறியக்கூடிய காரியத்துக்கு முதல் விஷயம் நம்ம சாப்பிடுறது, குடிக்கிறது, உடல் உறவுல ஈடுபடுறது, தானா சுய விருப்பத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்றது, அப்புறம் ரத்தம் குத்தி எடுப்பது, ஹிஜாமா பண்றது பார்த்தோம் இல்லையா, அப்புறம் வேணும்னே வாந்தி எடுக்கிறது, உணவோடைய நோக்கத்தை கெடுக்கக்கூடிய, அதாவது நம்ம உணவு சாப்பிட்டா எப்படி நமக்கு ஒரு ஹெல்த்த, ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு பொருட்களை உட்கொள்றது. எக்ஸாம்பிள் ட்ரிப்ஸ் ஏத்துறது, இந்த மாதிரி விஷயம். அப்புறம் பரவான நோம்புல மார்க்கம் அனுமதிக்காத எந்த ஒரு காரணம் இல்லாம நோம்ப முறிக்கிறதா நியத்து வைக்கிறது, அல்லாதையும் பாதுகாக்கணும். சோ இந்த செயல்கள் எல்லாம் தடுக்கப்பட்டது, ஹராமாக்கப்பட்டது. நோன்பு வச்சிருக்கவங்க இதுல எதையுமே செய்யக்கூடாது. இதெல்லாம் முதல் வகை. இதுக்கு நம்ம ஆதாரங்களோட நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆனா ஒருத்தருக்கு நோன்பை விடுறதுக்கு சரியான காரணம் இருந்தா அவர் நோன்பை முறிக்கலாம். அதையும் நம்ம பார்த்தோம். ஒரு தீயில ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க, இல்ல தண்ணியில மூழ்கி விழுந்துட்டாங்க, காப்பாத்த போறது, இல்ல இந்த மாதிரியான ஒரு கட்டாயமான ஒரு ஆபத்தான நேரத்துல நம்ம நோன்பு முறிக்கிறது ஆகமாக்கப்பட்டதா இருக்கு. அதை தவிர எந்த ஒரு தகுந்த காரணம் இல்லாம நோன்பை விடக்கூடாது. அப்படி நோன்பை விட்டா அந்த நோன்பை கலா செய்யணும், அதுக்கு கஃபாரா கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ரமலான் மாதத்துல பகல் காலத்துல உடல் உறவுல ஈடுபட்டா நோன்பை முறிஞ்சிரும், அதுக்கு பரிகாரமும் செய்யணும், நோன்பை கலாவும் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு பரிகாரம் என்னென்னவெல்லாம் செய்யணும்? நோன்பை ஒருத்தர் விட்டுட்டாருன்னா அவர் தொடர்ந்து 2 மாசம் நோன்பு பிடிக்கணும். இல்லாட்டி ஒரு அடிமையை உரிமை விடணும், இல்லாட்டி 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்ப இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ரமலான் நோன்பு காலத்துல நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. ரமலான் அல்லாத மாதத்துல வைக்கப்பட்ட பரலான நோன்பாக இருந்தாலும் சரி, உதாரணமா ஒரு குற்றத்துக்கு செய்யக்கூடிய குற்ற பரிகாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி நோன்பு, ரமலானோட நோன்பை கலா செய்யற நோன்பு, நேர்ச்சிக்கு வைக்கிற நோன்பு, இந்த மாதிரியான எந்த வகை நோன்ப மற்ற மாசத்துல புடிச்சா அதை முறிச்சுட்டா பகல் காலத்துல இந்த கட்டுப்பாடோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கட்டுப்பாடுனா என்ன? ரமலான் மாதத்துல ஒருத்தர் மறந்துட்டு சாப்பிட்டாங்க, ஞாபகம் வந்ததோட அப்படியே அதை விட்டுறணும். குடிக்கிறாங்க, அதையும் விட்டுறணும். ஏன்னா மறந்துட்டு செஞ்சுட்டோம். நம்ம தான் சாப்பிட்டோமே, அப்ப கண்டினியூ பண்ணுவோம். குடிச்சிட்டோமே, கண்டினியூ பண்ணுவோம். பொண்ணோட சேர்ந்துட்டோமே, சரி
கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம், அப்படி கிடையாது. அப்படியே நிப்பாட்டிடணும். எந்த இடத்துல ஞாபகம் வருதோ அது திருப்பி தொடரக்கூடாது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த நோன்பு மறந்துட்டு செஞ்சுட்டா அந்த நோன்பையே கலா செய்ய தேவையில்லை. ஆனா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இழுத்துட்டு போய் விட்டு அங்க போய் செஞ்சுட்டா அந்த நோன்பை கலா செய்யணும். சரியா? ஆனா பரிகாரம் கொடுக்க தேவையில்ல. ஆனா அது மட்டும் இல்ல, அதை கண்டினியூ அந்த டேயில பண்ணக்கூடாது. ஆனா மத்த நாட்கள்ல அந்த மாதிரினா அடுத்து சாப்பிடணும்னாலும் சாப்பிடலாம், ஏன்னா நோம்புதான் முறிச்சிட்டோம்ல அப்படிங்கிற நேரத்துல சாப்பிடணும்னா சாப்பிடலாம். இந்த ரமலான் காலத்துல இருக்கக்கூடிய கட்டுப்பாடு மத்த நாட்கள்ல இல்லைங்கிறத இந்த இடத்துல நம்ம உஸ்தாத் தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் தனது குற்றத்துக்காக அல்லா இடத்துல தௌபா செய்யணும், பாவமன்னிப்பு கூறி திருந்தணும். மறுநாள் நோம்புல ஒருவர் தகுந்த காரணம் இல்லாம நோம்ப முறித்தா அது பற்றி பெரிய பெரும் பாவம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் வந்திருக்கு. இதையும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். இது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த விஷயத்தை எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்குவோம். ஏன்னு சொன்னா இது இந்த செய்தி அபு உமாமா அல் பஹிலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் இப்னு குசைமா அப்படிங்கிற கிதாப்ல பதியப்பட்டிருக்கு. 1986வது ஹதீஸா. இந்த ஹதீஸை நம்ம மனசுல நல்லா வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்படி நான் தூங்கிட்டு இருக்கும் போது 2 பேர் என்கிட்ட என்னோட 2 ஷோல்டர் சைட்ல நின்று என்னைய பிடிச்சு ஒரு கரடு முரடான ஒரு கஷ்டமான ஒரு மலைக்கு கொண்டு வர்றாங்க. அங்க வந்ததும் இதுல நீங்க ஏறுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அதுக்கு அவங்க கிட்ட சொல்றேன், இதுல ஏறுறதுக்கு எனக்கு சக்தி இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா பாதம் 2 பேர் வந்தாங்க, 2 ஆளுக்கு ஒரு பக்கம் சொல்ற புடிச்சாங்க, அப்படி கூட்டிட்டு போனாங்க. ஒரு கரடு முரடா கல்லு முள்ளுமா கிடக்குது. அந்த மலைக்கு முன்னாடி போய் என்னை நிக்கார வச்சு ஏறுங்கன்னு சொன்னா எனக்கு எப்படி ஏற முடியும்? நான் ஏற முடியாது, எனக்கு இதுல ஏற சக்தி இல்லைன்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், உங்களை புடிச்சு கூட்டிட்டு போறோம், இலகுவாக்கி தர்றோம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னை அவங்க ஏற சொன்னாங்க. அதனால நானும் அதுல ஏறல. அந்த மலையில நடுவுல நான் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கடுமையான ஒரு சத்தம் கேக்குது, பயங்கரமான ஒரு சத்தம். இது என்ன சத்தம் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு என்னைய கூட்டிட்டு போனாங்கல்ல அந்த 2 பேரும், அவங்க சொல்லி காட்டுறாங்க, இது நரகவாசிகள் இருக்காங்கல்ல, நரகத்துல கிடக்குறவங்க, அவங்களுடைய ஊளை சத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அப்படியே நேரே என்னைய கூட்டிகிட்டே போனாங்க. அப்படி போகும்போது அப்போ அங்க ஒரு கூட்டத்தார்களை நான் பார்த்தேன். அவங்க தங்களோட கரண்டை கால் இருக்குல்ல, கரண்டை கால்ங்கிறது இந்த கீழே நம்ம கொலுசு போடுவோம்ல அந்த இடத்துல இருக்குல்ல அந்த எலும்பு, அந்த கரண்டை கால் நரம்புகள்ல தலைகீழ தொங்க விடப்பட்டிருந்தாங்க. அந்த கரண்டை கால் கீழே நரம்பு இருக்குல்ல அதுல அப்படி கோர்த்து தலைகீழ தொங்க விட்டுருந்தாங்களாம். ஆடு உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆடை அறுத்து அதோட தோலை உரிச்சு அதை கிளீன் பண்ணி எல்லாம் செய்யறதுக்காக அந்த எலும்புலதான் அப்படியே அந்த இதோட சேர்ந்து எடுத்து அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்காட்டி அதை பார்த்து படிப்பினை பெறது பெட்டர். அல்ஹம்துலில்லாஹ், அது படிப்பினை கொடுக்கக்கூடியதா இருக்கும், நினைவூட்டக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அந்த அந்த கரண்டைக்கால்ல கீழே இருக்க அந்த நரம்புல தலைகீழ தொங்க விட்டுருப்பாங்க. அவங்களுடைய வாயில 2 பக்கங்கள்ல இருந்து அப்படியே ரத்தம் வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். அத பார்த்ததும் இவங்க யாருன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப இவர்கள் தான் நோன்பு திறப்பதின் நேரம் வருவதற்கு முன்னாடியே அந்த நோன்பை திறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நோன்பு வச்சிருக்கிறாங்க. அப்ப நோன்பு வச்ச மனிதர்கள் முஸ்லிமா தானே இருப்பாங்க, அல்லாவே அஞ்சக்கூடிய மக்களா தானே இருப்பாங்க, அல்லாவுடைய கட்டளைகளை தெரிஞ்ச மக்களா தானே இருப்பாங்க, அல்லாஹ் இடத்துல கூலிய நாடிதானே நோன்பு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது, நோன்பு திறப்பிருக்கிற நேரத்துக்கு முன்னாடியே நோன்பு திறந்தவங்க. அப்போ நமக்கு சொல்லப்பட்டது என்ன, நோன்பு வைக்க வேண்டிய நேரத்துல நோன்பு பிடிக்கணும், நோன்பு வைக்கணும், சஹர் சாப்பிடணும், நோன்பை திறக்கணும்னு எந்த நேரத்துல நமக்கு கட்டளையிட்டப்பட்டிருக்கோ அதுலதான் நம்ம நோன்பு திறக்கணும். அந்த நோன்பு வைத்த நிலையில நம்ம எதையெல்லாம் பேணணும்னு நமக்கு கட்டளையிடப்பட்டுச்சோ
அது ஒவ்வொன்றையும் பேணி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்பதான் இந்த நோன்புடைய அத்தனை சிறப்புகளையும் அல்லாஹ் சொல்றான்ல, நீங்க தக்குவா உடையவர்கள் ஆகலாம், நீங்கள் இரையச்சம் உடையவர்களா ஆகலாம். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு நோன்ப கடமையாக்குனேன். அந்த இரையச்சமும் நமக்கு வரும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் இந்த நோன்புக்கு கூலி நானா ஆயிடுறேன். மத்த எல்லாருக்கும் டிபார்ட்மெண்டா பிரிச்சு மத்த எல்லாத்துக்கும் எண்ணிக்கையின் அடிப்படையில இதுக்கு 100, இதுக்கு 50, இதுக்கு 700, இதுக்கு 1000 இப்படி கணக்கு வச்சிருக்கேன். ஆனா இந்த நோன்பு இருக்குல்ல, அதுக்கு மட்டும் கூலி நான் தான் கொடுப்பேன். ஏன்னா அவன் எனக்காக வச்சது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலாகித்து சொல்லக்கூடிய அத்தனை நன்மைகளும் நமக்கு வேணும்டா, நம்ம நோன்புடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்ட திட்டங்களை பேணி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்போதான் நமக்கு அந்த முழுமையான சிறப்பை பெறக்கூடியவர்களா இருப்போம். அப்ப நோன்புல தடுக்கப்பட்ட செயல்கள் என்ன? முதல் வகை இது எல்லாம். சாப்பிடுறது, உங்குறது, குடிக்கிறது, உடல் உறவுல ஈடுபடுறது, எந்த ஒரு நோக்கம் இல்லாம நோம்ப கெடுக்கிறது, வாந்தி எடுக்கிறது, சுய இன்பம் அனுபவிக்கிறது, ரத்தம் குத்தி எடுக்கிறது, நோம்ப முறிக்கிறதா நியத்து வைக்கிறது, தேவையில்லாம நோம்ப விடுறது, இது எல்லாத்துலயும் முதல் வகையில வருது. இந்த ஒரு ஹதீஸையும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நான் தேவையில்லாம நோன்பு திறக்கிறதுக்கு நேரம் வர்றதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு நோன்பு திறக்கிறாங்கல்ல, அவங்களுக்குரிய தண்டனைடா நோம்ப வச்சுக்கிட்டு பண்ற அனாச்சாரம் இருக்குதே. நோன்பு காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அட்டூழியம் பண்ணக்கூடிய ஷைத்தான்களை எல்லாம் நான் விளங்கிட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி இருந்தும் இந்த ஏற்கனவே ஷைத்தானை ஏற்படுத்தி விட்டுட்டு போனா பாத்தீங்களா, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அவன் இல்லாட்டியும் செயல்படக்கூடியதா இருக்கு. அந்த அளவுக்கு ஊறி போன மக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அப்ப நோன்புல தடுக்கப்பட்ட செயல்கள் ஒவ்வொன்னையும் விட்டு நம்ம பாதுகாப்பா இருக்கணும். டிவி பட்டியை மட்டும் அமர்த்தி தூக்கி வச்சா பத்தாது, வாய்க்கும் ஜிப்பு போடணும். ஏன்னா அவங்கள பத்தி பேசுறது, இவங்கள பத்தி பேசுறது, அவங்கள பாக்குறது நோன்பே கெட்டு போயிரும்னு சொல்றாங்க அதை பத்தி பேசும்போது. சோ அப்ப அதனால நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்னையும் நோன்பு வைக்கணும். வயிறு மட்டும் பசியோட தாகத்தோட இருந்தா பத்தாது. நம்மளுடைய கை, நம்மளுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த விட்டுறது பாதுகாக்கணும். நம்மளுடைய கண்கள் பாதுகாக்கணும். நம்ம காது கண்டதையும் கேட்காம பாதுகாக்கணும். இப்ப சொல்ல போனோம்டா, நம்ம விரலை கரெக்டா பாதுகாக்கணும். ஏன்னா இந்த விரல் படுற பாடு, இதுல இருக்க ரகையெல்லாம் தேஞ்சு போயிரும் போல தெரியுது. போனையும் லேப்டாப்பையும் ஸ்மார்ட் போன்களை, ஸ்மார்ட் டிஸ்குகளையும் தடவி தடவி தேய்ச்சி தொட்டு மெசேஜ் அனுப்பி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பதியப்படும் சொல்றான், உடல் உறுப்புகள் பேசும் சொல்றான். இந்த ஃபிங்கர்லாம் எவ்வளவு பேச போதோ, எவ்வளவு சொல்ல போதோ, யா ரப்பே நீதான் காப்பாத்தணும், நீதான் எங்களை பாதுகாக்கணும். அப்போ இப்ப நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் ஹராமான தேவையற்ற நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள்ல இருந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாத்துக்கணும். இதெல்லாம் முதல் வகை. ரெண்டாவது வகை என்ன? ரமலான் மாதத்திலும் இன்னும் மற்ற அது அல்லாத மாதங்கள்லயும் இஸ்லாமிய மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டுச்சுல, தடுக்கப்பட்டுச்சுல, அந்த எல்லா காரியங்கள்ல இருந்தும் நம்ம தடுத்துக்கணும். நோன்பு வச்சிருக்கவங்க அல்லாஹ் ஹராமாக்கி எல்லா விதமான சொல்லு செயல்கள்ல இருந்து விலகி இருக்கணும். அதுல எதையும் எப்போதும் செய்யக்கூடாது. குறிப்பா நோன்பு இருக்கும் போது மிக கவனமா அதெல்லாம் விட்டு விலகி இருக்கணும். ஹராமாக்கப்பட்ட காரியங்கள் நிறைய அநேகம் இருக்கு. அவற்றை எல்லாம் விட்டு எல்லா நேரங்கள்லயும், குறிப்பா ரமலான்லயும், ரமலான் அல்லாத மற்ற நேரத்திலையும் அனைத்து முஸ்லிம்களும் விலகி இருக்கணும்னு இந்த இடத்துல உஸ்தாது நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க. உண்மையிலேயே அது அட்வைஸ் விட நமக்கு மிகப்பெரிய நினைவூட்டி. நம்ம எந்த நேரமுமே நம்ம உண்மையான ஒரு முஃமினா இருந்தா, அல்லாஹ் நம்மளை பாக்குறாங்கிற சிந்தனையோட இருந்தா, அல்லாஹ் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் பதிகிறாங்கிற அந்த எண்ணத்தோட வாழ்ந்தோம்னா, ரமலான் மட்டும் இல்லை, எல்லா நேரத்திலையும் எல்லா ஹராம்களையும் விட்டும் எல்லா பாவங்களையும் விட்டு பாதுகாப்பா இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப ரமலான் மாதத்துல தடுக்கப்பட்ட செயல்கள் இதெல்லாம், இந்த தடுக்கப்பட்ட செயல்களை ரமலான்ல நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒன்னையும் செஞ்சிடக்கூடாது, ரமலான் அல்லாத காலத்திலையும் செய்யக்கூடாது இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு நியத்தை வச்சுக்கணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? நோன்பில் விரும்ப தகுந்த ஒழுக்கங்கள். நோன்புல இதெல்லாம் செஞ்சா நல்லது
அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள். அதை பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். எந்த காரியமெல்லாம் செய்தா நல்ல கூலி இருக்குதோ, அதை செய்யாததால் தண்டனை இல்லையோ, அப்படிப்பட்ட காரியங்கள் விரும்பத்தக்கது, முஸ்தஹப்னு சொல்லப்படும். அப்போ நோன்புல இந்த விரும்ப தகுந்த பல ஒழுக்கங்கள் இருக்கு. அத நோம்பாளி பேணி பாதுகாக்க வேண்டும். அத கவனமா செயல்ல கொண்டு வரணும். அதன் மூலம் நோன்பாளிக்கு நிறைய நன்மை கிடைக்கும். அப்படி நிறைய நன்மை கிடைக்கக்கூடிய விஷயத்துல நம்பர் 1 என்ன? சஹர். அதிகாலை விடுவதற்கு முன்னதான் சஹர் உணவு சாப்பிடுறது. நிறைய பேர் பாருங்களேன், இந்த சஹர் சாப்பிடுறதுல அலட்சியம். நைட்டே சாப்பிட்டு படுத்துருவாங்க. நான் நைட்டே நல்லா சாப்பிட்டேன், தராவி முடிச்சுட்டு வந்து ஒரு பெட்டு வெட்டியாச்சு, அதனால இப்ப சஹருக்கு எந்திரிச்சு சாப்பிடணும்ன்றல, எனக்கு பசி இல்ல, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அது இல்ல. சஹர்ல அட்லீஸ்ட் ஒரு கப் மில்க், அட்லீஸ்ட் ஒரு பனானா, அட்லீஸ்ட் ஒரு 2 பேரிச்சம்பழம், ஏதோ ஒண்ணு சாப்பிடுறது சஹர் உணவுன்ற நியத்தோட. அப்போ அதுல பரக்கத்து இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு கவிதை கூட, சஹர் உணவை உண்ணுங்கள் அதில் பரக்கத் உள்ளது, அழகா ஒரு கவிதையா படிச்சிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த சஹர் உணவு சாப்பிடுறதுல நமக்கு மிகப்பெரிய பரக்கத்து இருக்கு. நோன்பு வைக்கிறவங்க இரவுல நிறைய சாப்பிட்டோம், நான் நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டேன், அதனால எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி போகாம, அந்த அதிகாலை விடிகிறதுக்கு முன்னாடி, ஃபஜ்ர் உதயமாறதுக்கு முன்னாடி, அந்த 3ல ஒரு பகுதி, கடைசி பகுதி, அந்த கடைசி பகுதியில சஹர் சாப்பிடுறது மிகப்பெரிய சுன்னா, மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய அருளை பெற்று கொடுக்கக்கூடியதுங்கிறத நம்ம பாக்குறோம். இது முதல். 2வது, சஹர் உணவு, அந்த சாப்பாடு இருக்குல்ல, அத தாமதப்படுத்தி சாப்பிடுறது சிறந்தது. எப்படின்னா கடைசி நேரத்துல. இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கேக்குறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழரும் சஹர் உணவை எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அந்த சஹர் உணவுக்கும் தொழுகைக்கும் இடையில 50 அல்லது 60 வசனம் ஓதுற அளவுக்கு தான் டைம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்திய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 531வது ஹதீஸா வந்திருக்கு. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, அதே சேம் ஹதீஸ் தான். இது புகாரில 542வது அடுத்தடுத்த ஹதீஸ்களா வருது. அப்ப சஹர் உணவு நம்ம தாமதப்படுத்தி சாப்பிடுறது நோன்பாளிக்கு நல்லது. அது மட்டும் நோன்பாளிக்கு நல்லது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அவருக்கு நோன்பு வைப்பத லேசாக்கும், ஃபஜ்ர் தொழுகை தவறுறதுல இருந்து பாதுகாக்கும். ஒரு சிலர் 3 மணிக்கே சாப்பிட்டு படுத்துருவாங்க அந்த ஆரம்ப நேரத்துல. அப்போ அவங்களுக்கு அந்த டயர்டு இல்ல, அசதி இல்ல, தூக்கம் போனதுல ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆயிடும். அப்போ லாஸ்ட் நேரத்துல சாப்பிடுறது அந்த ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த கடைசி நேரத்துல சாப்பிடுறது மிக சிறந்ததா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா? 2வது அத்தியாயத்துல 187வது வசனமா, இருள் நீங்கி விடிய காலை ஃபஜ்ர் ஆகிவிட்டது என்று உங்களுக்கு தெளிவாகும் வரை நோன்பின் இரவு காலங்கள்ல எப்போது வேண்டாலும் தூங்கி எழுந்து நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, புசியுங்கள், பருகுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தையும் நமக்கு எடுத்து போட்டு, அந்த கடைசி நேரத்துல நம்ம சாப்பிடுறது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஜ்ர் உதயமாகுது, அதாவது வானத்தோட அந்த அப்படியே ஓரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்குது, அது வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்பப்பட்ட செய்தியா இருக்குது. ஃபஜ்ர் உதயமாகி விட்டதுன்னு தெரிஞ்சா, அந்த வக்து வந்துருச்சுன்னு தெரிஞ்சா, நீங்க உண்ணுறது குடிக்கிறது எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க. உடனே உடனே அந்த வக்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே அதுக்கு முன்னாடி நம்ம நிப்பாட்டிடணும். அதுக்குதான் நமக்கு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் 50 வசனம் அட்லீஸ்ட் ஓதுற அளவுக்கு இருக்க டைம்ல நம்ம முடிச்சிடணும் அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் 5 நிமிஷம் வக்து வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி. இல்ல ஒரு சிலர் தூங்கிட்டாங்க, லாஸ்ட் 5 மினிட்ல தான் எந்திரிச்சிருக்காங்கன்னா, அந்த வக்து என்ட்ராகுதுல, இப்ப 4:55க்கு வக்து வருது,
3:55 வக்து வருது, இல்ல 5 மணிக்கு வக்து வருது அப்படின்னு வச்சா அந்த 5 அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு நிமிஷம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியாச்சும் முடிச்சிடணும். அதை விட லேட் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்து இந்த இடத்துல சொல்றாங்க, பிறகு நோன்ப உள்ளத்துல நியத்து வைக்கணும். நாவினால் சொல்றது பிதஅத்தா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. 2வது சிறப்பு, முதல் சிறப்பு சஹர் உணவை சாப்பிடுறது. 2வது சிறப்பு சஹர் உணவை கடைசி நேரத்துல சாப்பிடுறது. அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சதோட நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு நியத்து வச்சுக்கணும். முன்னாடியே நம்ம நைட்டே நியத்து வச்சிருவோம், நான் நாளைக்கு நோன்பு வைக்க போறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்படி நியத்து வைக்கிறோம் இல்லையா, அத வாயால சொல்ல தேவையில்ல, நம்ம மனசுல நினைச்சாவே போதும். நம்ம அப்படி வாயால சொல்றது விதாத்தான ஒரு செயலா இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஒரு சிலர் வளமையா நியத்து சொல்றோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த செய்தியை கேட்டதுக்கு பின்னாடிதான் தெரியுது, ஆமா எப்போது மாதிரி அவங்க சொல்லிவிட்டாங்க. நான் நோன்பு வைக்கிறேன், நான் வைத்து சோமாதி நான் அதாயி நான் இந்த பரலான்னு நோன்பு நான் வைக்கிறேன்ட்டு வாய் திறந்து சொல்லிட்டாங்க. ஹராமா தப்பா அப்படின்டா இல்ல. ஏன்னா இப்பதான் ட்ரைனிங் பண்ணிட்டு வர்றாங்க. இது நாள் வரைக்கும் தெரியல, அப்படியே சொல்லி பழக்கம், அதுல சொல்லிட்டாங்க. சோ அப்படி சொன்னா தப்பு கிடையாது. ஆனா நமக்கு என்னன்னா, ஒவ்வொரு செயலுமே நம்மளுடைய நியத்து, நம்மளுடைய எண்ணத்தோட அடிப்படையில தான் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம ஷாப்பிங் போறோம். நான் ஷாப்பிங் போறேன், நான் ஷாப்பிங் போறேன். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், நான் ரெஸ்டாரண்ட் போறேன் சொல்லி 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 எல்லாத்தையும் போறோம். இல்ல மனசுல நினைக்கிறோம் ரெஸ்டாரண்ட் போகணும்னு, போயிடும். ஷாப்பிங் போறோம்னு நினைக்கிறோம், போயிடும். வாய் விட்டு சொல்லல இல்ல. அதே மாதிரி நம்ம லொஹரு அஷரு மஹ்ரிபு எல்லாம் ஒரு நேரம் தொழுக போறோம். அப்போ மனசுல நினைக்கிறோம், அப்போ போய் உதவு செய்யறோம், தொழுகிறோம் இல்லையா. அப்ப அதே மாதிரி வாய் விட்டு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. மனசுல எதை நினைக்கிறோமோ அந்த நியத்துப்படி செயல்பட்டுக்கிட்டே போறோம் இல்லையா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படையா இருக்கிறத பாக்குறது இல்ல, நீங்க மனசுல நினைக்கக்கூடிய அந்த நியத்தை தான் பாக்குறான் அப்படிங்கறத நமக்கு நிறைய இதுக்கு விஷயங்களை சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால நம்ம மனசுல நினைச்சா பொறுத்து போதும், நாளைக்கு நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வாய் விட்டு சொல்ல தேவையில்ல. ஆனாலும் ஒருத்தர் மறந்துட்டு இல்ல எப்போதும் சொன்ன பழக்க தோஷத்துல சொல்லிட்டாரு அப்படின்னா அது தப்பானா, அது பெரிய ஹராமு ஷிருக்கு குஃபுரு அப்படிலாம் இல்ல. அதை மாத்திக்கிறது சிறந்த. சரியா, இது 2வது சிறப்பு. 3வது நோன்பு திறக்கிறது. சூரியன் மறைஞ்சதும் நோன்பாளி நோன்பை முடிச்சிடணும். இந்த நோன்பை தொடரக்கூடாது, இதுதான் சுண்ணா. அந்த சூரியன் மறையிற நேரத்தை கவனத்தோட பார்த்து அந்த டயத்துல சரியா நோன்பு திறக்கிறது, அதுதான் சுண்ணா. அதுக்கு அடுத்து டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது இப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இடத்துல சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு இங்கிருந்து வந்து விட்டால், பகல் இங்கிருந்து சென்று விட்டால், சூரியன் மறைந்து விட்டால் நோன்பாளி நோன்பு திறந்து விடுவார். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 1818வது ஹதீஸா வந்திருக்கு. சோ அப்ப சூரியன் மறைய உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த டயத்தை கரெக்டா எதிர்பார்த்து நோன்பு திறந்துடணும் இப்படிங்கிற செய்திய 3வது சிறப்பா கொடுக்குறாங்க. அது அந்த டயத்தை கரெக்டா பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து நோன்பு திறக்க ரொம்ப சிறந்தது அப்படிங்கறத. இன்னும் இந்த விளக்கங்கள் பின்னாடி வருது, அது எப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. 4வது சூரியன் மறைந்து தெரிஞ்ச உடனே நோன்பு திறஞ்சிடணும், தாமதப்படுத்தக்கூடாது. நேரம் வந்த உடனே நோன்பு திறக்கிறதுல தீவிரம் காட்டணும். டைம் வந்துருச்சா அவசரமா நோன்பு திறக்கணும், அதுக்கு முன்னாடி நோன்பு திறக்க கூடாதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்துகிற வரையில நன்மையில் இருப்பார்கள். நோன்பு துறைக்கிறத அவசரப்படுத்துற வரைக்கும் நன்மையில இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ஸஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த செய்தி. சஹீஹுல் முஸ்லிம்ல 1838வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம தீவிரப்படுத்துறதுன்றா, பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்குதுல, அந்த சூரியன் மறைந்த உடனே நோன்பாளி நோன்பை திறந்துடணும், இன்னும் இருட்டாகட்டும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க கூடாதுங்கிறது இங்க சொல்றாங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் நோன்பு திறக்கிறத தீவிரப்படுத்தட்டும், அது வரைக்கும் மார்க்கம் ஓங்கி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்ப இதுலயும் அலட்சியம் இருக்கு நிறைய மக்கள்கிட்ட, இதுல இருந்து தெரியுது இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்துகிற வரை
மக்கள் மார்க்கத்தில் ஓங்கி இருப்பார்கள். ஏன் தெரியுமா? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நோன்பு திறப்பதை தாமதப்படுத்துறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. சுனன் அபூதாவுதுல 2006வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, நோன்பு திறக்கிறதுலயும் எவ்வளவு பெரிய சுன்னா, எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்கள் நபிமார்களின் சமுதாயமா, நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்த வேண்டும், சஹர் உணவை தாமதப்படுத்த வேண்டும், தொழுகையில் இடது கைக்கு மேல் வலது கையை வைக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டுள்ளோம், நீங்களுக்கு பணிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப சஹர் சாப்பிடுறதுல தாமதம் இருக்கணும், நோன்பு நோன்பு துறக்கிறதுல தீவிரம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்க நபிமார்களுடைய சமுதாயம் நோன்பு துறக்கிறதுல தீவிரமா இருப்போம், சஹர் சாப்பிடுறத தாமதப்படுத்துவோம், தொழுகையில இடது கைக்கு மேல வலது கைக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுல பணிக்கப்பட்டிருக்கோம், கட்டளையிடப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, இன்னொரு செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, தொழுகையில இடது கைக்கு மேலதான் வலது கையை வைக்கணும். எத்தனையோ பேர் பாவம் தெரியாம, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுக்கணும், வலது கைக்கு மேல இடது கையை வைப்பாங்க. எந்த கை மேல எதை வச்சா என்ன அப்படின்ற ஒரு அலட்சியத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க. கூடாது. இந்த இடத்துல அந்த ஒரு செய்தியையும் எக்ஸ்ட்ரா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நூல் அல் முஜம் அல் கபீர் அந்த கிதாப்லயும் தபரானிலையும் பதியப்பட்டிருக்கு. 10693வது ஹதீஸா. அப்ப இந்த தபரானில எடுத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, கண்ணியம் மிகுந்த கம்பீரத்துக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமாக என்னுடைய அடியார்கள்ல எனக்கு விருப்பமானவர்கள், அவர்களின் நோன்பு திறப்பதில் விரைவானவர்கள், விரைந்து நோன்பு திறப்பவர்கள் தாண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு யார பிடிக்குமா? நோன்பு திறக்கிறதுல அவசரம் காட்டுறதுல. ஆனா டைமுக்கு முந்தி நோன்பு திறக்கிறவங்க இல்ல. இந்த ஒரு விஷயத்தையும் நல்ல மனசுல வச்சுக்கணும். நோன்பு கரெக்டா எத்தனை மணிக்கு நோன்பு திறக்கணும்னு மகரிபுடைய வக்து வருதுன்னு போட்டிருக்கோ, அந்த அந்த வக்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கரெக்டா நமக்கு எல்லா இடத்துலயும் பள்ளிவாசல்கள்ல இமாம்கள்ல எல்லாரும் அறிவிப்பு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு கேலண்டர்கள் அடிச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த டைம்ல கரெக்டா நம்ம நோன்பு திறக்கிறது, எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறது முன்னாடியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்துல போய் உழவு செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது, அந்த நோன்பு திறக்கிற டயத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கும் போது, யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளை யா அல்லாஹ், அந்த கட்டளையை நிறைவேற்றி முடிப்பதற்காக காத்திருக்கிற ரப்பே அப்படின்னு அந்த ரப்பு கிட்ட துவா செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு அந்த அடியார்களை ரொம்ப விருப்பமா பிடிக்குதாம். இது 4வது சிறப்பு. அடுத்து 5வது சிறப்பு, நோன்பு திறக்கும் போது அந்த கனிந்த ஈரமான பேரிச்சம்பழங்களை சாப்பிடுறது சுண்ணான்னு சொல்றாங்க. அது கிடைக்கலன்னா பழுத்து இட்ட பேரிச்சம்பழம் சாப்பிடலாம், அப்பெல்லாம் அந்த உலர்ந்த காஞ்ச அந்த இதை சாப்பிடலாம், அதுவும் சுண்ணா. அப்படி இல்லாத போது என்ன செய்யலாம், மற்ற தண்ணி, மற்ற ஹலாலான உணவுகள் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்களாம், தொழுவதற்கு முன்னாடியே அந்த இடத்துல கனிந்த ஈரமான சில பேரிச்சம்பங்களை கொண்டு நோன்பு திறப்பாங்க. கனிந்த பழங்கள் இல்ல அப்படின்னு சொன்னா முற்றிலும் பழுத்த அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தண்ணீர் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஜாமிஉ திர்மிதியில 632வது ஹதீஸா வந்திருக்கு. அப்போ நமக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு கனிஞ்ச பழம், நம்மளன்னா அரபு நாட்டுலயா இருக்கோம், அதனால இங்க கிடைக்குது. அப்படி இல்லாட்டி அந்த நல்ல பழுத்த பழங்கள் அப்படி இருக்கிறத நம்ம சாப்பிடுறது சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்படி இல்லாட்டி உலர்ந்த பழங்களை பேரிச்சம்பழங்கள்ல நோன்பு திறக்கிறது சுண்ணம். அப்படி இல்லாத போது தண்ணீர் இல்ல ஹலாலான உணவுகள் எதுவா இருந்தாலும் சரி நம்ம நோன்பு திறக்கிறது சிறந்ததா இருக்குது. இதுவும் நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதான் 5வது சிறப்பு. 6வது, நோன்பு நோன்பு திறக்கும் போதும் அதிக துவாக்கள் கேட்கணும். நோன்பாளுடைய துவா
நோன்பு திறக்கின்ற வரை அவர் நோன்பு திறக்கும் அது அந்த அந்த துவா மறுக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 3 நபருடைய துவா மறுக்கப்படாது. 1, நீதமான அரசன். நீதமான அரசன் துவா செஞ்சா அல்லாஹ் மறுக்கிறது இல்ல. ஏன்னா நீதமா நடக்கக்கூடிய அரசர்களை காணோம், தேடி பார்க்க வேண்டியதா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். 2, நோன்பாளி நோன்பு திறக்கிற வர. இப்ப நோன்பு வச்சுக்கிட்டு வீண் பேச்சு பேசுறதை விட நம்மளுடைய தேவைகள் எவ்வளவு இருக்குது. பிள்ளையோட தேவை இருக்குது, மாப்பிள்ளையோட தேவை இருக்குது, குடும்பத்தாரோட தேவை இருக்கு, அண்டை வீட்டாரோட தேவை இருக்கு, வீடு வாங்க வேண்டியது இருக்கு, நகை வாங்க வேண்டியது இருக்கு, கார் வாங்க வேண்டியது இருக்கு, புள்ள பாஸ் ஆக வேண்டியது இருக்கு. மாப்பிள்ளைக்கு இப்ப பிசினஸ்ல நல்லா ஓஹோன்னு அமோகமா போகணும் இருக்குது. பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேணும், புள்ள பாஸ் ஆகணும், வேலை கிடைக்கணும். இப்படி லிஸ்ட் போட்டுக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய லிஸ்ட். அந்த லிஸ்ட் எல்லாம் கேட்டு முடிக்கிறதுக்கே நமக்கு போதுமா? அப்ப நோன்பாளியோட துவா நோன்பு திறக்கிற வரைக்கும் கபலாகும்டா. வீண் பேச்சில் நம்மளால ஈடுபட முடியுமா? ஏன் அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கணும்? நீ கொடு, நான் கொடு, ஆமா உனக்கு வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் கேட்டு வந்துடுற, எத்தனை தடவை தான் உனக்கு கொடுக்கறது, இப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும், ஏச்சு வாங்கணும். நம்ம ரப்பு கிட்ட கேட்போம். நோன்பு திறக்கிற வரைக்கும் அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்லையில வீண் பேச்சு, புறம் பேசுறது, வீணா சோசியல் மீடியாவுல நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்றது, இதெல்லாம் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் செய்ய மாட்டோம். அப்ப நோன்பாளி நோன்பு திறக்கிற வரைக்கும் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுது. அநீதி இழைக்கப்பட்டான்ல, அவனுடைய துவா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடியது. அல்லாஹ் இதை மேகத்திற்கு அருகில் உயர்த்துகிறான். அந்த துவாவிற்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. என் கண்ணியத்தின் மீது ஆணையாக கொஞ்ச காலம் கழிச்சாவது நிச்சயமா நான் உனக்கு உதவி செய்வேன் அல்லாஹ் சொல்றான். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சுனன் இப்னு மாஜாவுல பதியப்பட்டிருக்கு. 1742வது ஹதீஸா. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, 3 பேருடைய துவா, நீதியான அரசன் நோன்பாளியோட துவா, யாருக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்களோ, ஒருத்தர் அபகரிச்சுக்கிட்டு போயிட்டான், அநியாயம் செஞ்சுட்டு போயிட்டான், சொத்துக்களார அடிச்சுட்டான், பல விஷயமா பல விதமான அநியாயங்கள் இருக்குது. அந்த மாதிரி அநியாயம் செய்யப்பட்ட அந்த மனுஷன் கைய தூக்குனான்னு வச்சுக்கோங்க, ரப்பு கிட்ட கேட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே கபுலாகுமா. அப்போ இந்த 3 பேருடைய துவாவும் கபுலாகுது. அல்லாஹ் கபுல் செய்யறான். நான் உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன், கொஞ்ச நாள் கழிச்சாச்சு நான் உனக்கு கொடுத்துருவேன், உனக்கு நான் உதவி செய்வேன்னு அல்லாஹ்வே சுப்ஹானஹு வ தஆலா டைரக்டா சொல்றான்னு சொன்னா, அப்ப நோன்பாளி நோன்பு வச்சுக்கிட்டு துவா செய்யறது எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்குது பாத்தீங்களா? லிஸ்ட் இப்பயே போட்டுவோம். என்ன கேட்கணும், என்னவெல்லாம் நமக்கு தேவை, இப்பயே லிஸ்ட் போட்டுட்டு வச்சுட்டாதான் ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே முன்னேற்பாடா நம்ம எல்லாத்தையும் கரெக்டா கேட்கலாம் இல்லையா? சரி, கேட்போம் இன்ஷா அல்லாஹ். 7வது சிறப்பு, நோன்பு திறந்த உடனே பின்னாடி வரக்கூடிய ஒரு துவாவை ஓதுறது சிறந்ததுன்னு இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்றாங்க. இந்த துவாவை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ் 2010வது ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல 2 கருத்து அறிஞர்களுக்கு மத்தியில இருக்கு. ஒரு சிலர் இது ஆத்தன்டிக்ங்கிறாங்க, ஒரு சிலர் பலகீனங்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நமக்கு இந்த கிதாபை எழுதின உஸ்தாத் நமக்கு இந்த துவாவை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஹசன் தரத்துல வரக்கூடிய ஹதீஸ் என்று சொல்லிட்டும் அறிவிப்புகள்ல வந்திருக்கு. சோ அப்ப நம்ம ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு திறந்துட்டா சொல்லுவாங்க, தாகம் தீர்ந்தது, நரம்புகள் நனைந்தன, இன்ஷா அல்லாஹ் கூலி உறுதியாக கிடைக்கும், நம்பிக்கை. ذهب الظمأ وبسلت الغروق وثبت الأجر إن شاء الله. இதுதான் அந்த துவா. எல்லாருக்கும் தெரியும் அல்ஹம்துலில்லாஹ். இத பத்தி கூட நம்ம லாஸ்ட்ல பேசணும். அப்போ இந்த துவா ஓதுறது நமக்கு மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. 8வது, நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிக்கிறது. நோன்பு நாமளும் வச்சிருக்கோம், பிற மக்கள் நோன்பு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த நோன்பு திறக்கிறதுக்கு உணவளிக்கிறது. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். இந்த விஷயத்த ஜமாத்தார்களே முன்னின்று அழகா பள்ளியில இருந்து நோன்பு கஞ்சி காய்ச்சி அதுக்கு சோட்டிஸ் எல்லாம் கொடுத்து எல்லா ஊர்கள்லயும்
நோன்பாளிகள் நோன்பு திறக்கிறதுக்கு அந்த அப்படியே காஞ்சி இருக்க கல்புக்கு அந்த வயிறுக்கு குழு குழு குழுன்னு அப்படி நல்லா கஞ்சியா அதுல பாருங்க அரிசி பருப்பு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதோட எக்ஸ்ட்ரா முடிஞ்சா அதுல கறி எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ண ஒரு அழகா தேங்காய் பாலும் அதுல ஊத்திருப்பாங்க, தேங்காவை துருவி போட்டிருப்பாங்க. மாஷா அல்லாஹ் இவ்வளவு ஒரு அழகான ஒரு உணவு அதை தயாரிச்சு நமக்கு கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு நோன்பாளி மற்ற நோன்பாளிகளுக்கு நோன்பு துறக்க உணவளிக்கிறது, இது அதிகப்படியான நன்மைகள் உள்ளது. நோன்பாளி வசதி உள்ளவராய் இருந்தா அவர் நோன்பு திறக்க மற்றவருக்கு உணவளிப்பது நன்மையானதா இருக்கு. உணவளிக்கிறதுலயே பேரிச்சம்பழம், தண்ணீர், பால் எதனால முடியுமோ அதை கொண்டு நோன்பு திறக்க வைக்கிறது போதுமானதா இருக்கு. நமக்கு முடிஞ்சா கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம், இல்ல ஒரு பேரிச்சம்பழம், ஒரு தண்ணி, ஒரு பால், இந்த மாதிரி உணவுகள்லையும் நோன்பு திறக்க சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யறாரோ அவருக்கு நோன்பு வைத்து அவர்களின் நன்மை போன்று நன்மை கிடைக்கும். நோன்பு வைத்த அந்த அவர்களுடைய நன்மையில எதுவுமே குறையாது. இத ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சுனன் இப்னு மாஜாவுல 1736வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த வருஷம் ஒருத்தருக்காச்சும் நோன்பு திறக்கிறதுக்கு நம்மளால ஏற்பாடு செய்ய முடியுமான்னு பாப்போமா? இன்ஷா அல்லாஹ் நிறைய இஃப்தார் பார்ட்டி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 9வது சிறப்பு, நோன்பு திறக்காமல் சஹர் வரை நோன்பை தொடராமல் இருப்பது. இதுதான் ஏற்றமானது, சுண்ணாவா இருக்கும். அப்ப இப்படியும் ஒண்ணு இருக்கு. நோன்பு திறக்காம சஹர் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வளமை இருந்திருக்கு. அது கிடையாது. நாம நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல திறக்கிறதுதான் மிகப்பெரிய சுன்னா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. இது 9வது சிறப்பு. நார்மல் மக்களுக்கு இல்ல. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல நமக்கு உஸ்தாஸ் இந்த இதை சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஃப்தார் இல்லாம தொடர்ந்து நோன்பு நோட்டுறாங்க. மக்களும் தொடர்ந்து நோன்பு புடிச்சு வந்தாங்க. அது அவர்களுக்கு மிக சிரமமாயிருச்சு. ஆகவே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. நீங்க தொடர்ந்து நோன்பு வைக்கிறீர்களே அப்படின்னு மக்கள் கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், என்னுடைய உடல் அமைப்பு போன்று உங்களுடைய உடல் அமைப்பு இல்ல. நிச்சயமா எனக்கு உணவளிக்கப்படுகிறது, நீர் புகட்டப்படுகிறது. இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 1788வது ஹதீஸா இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு துறக்காமலேயே தொடர் நோன்பும் வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மக்களும் வைக்கிறாங்க. இது நீங்க இப்படி செய்யாதீங்க, இது உங்களுக்கு தடுக்கப்பட்டது. ஏன்னா என்னுடைய உடல்வாக மாதிரி உங்களுக்கு இல்ல. எனக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், தண்ணீர் கொடுக்குறான், நீர் புகட்டுகிறான். அதனால நீங்க இதை செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. இந்த வகை நோன்பு விலாஸ் அப்படிங்கக்கூடிய வகையை சேர்ந்தது. இது இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிரத்யேகமா உரியது. இதை நாம செய்யக்கூடாது. நாம தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறத விட்டுட்டு சஹர் வைக்கணும். கரெக்டான நேரத்துல நம்ம நோன்பு திறக்கணும். அதுதான் சிறந்தது அப்படிங்கிறத இங்க பாக்குறோம். இதுக்கு இன்னும் நிறைய ஹதீஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஒண்ணும் போதுமானது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இந்த சிறப்புகள் இன்னும் 2-3 தான் இருக்கு, அதோட முடிக்கிறேன். 10வது சிறப்பு, குர்ஆன் ஜிக்ர் செய்வது, துஆக்கள் கேட்கிறது, நஃபில் தொழுகிறது, தர்மங்கள் செய்வது, இன்னும் இது மாதிரியான நல்ல அமல்களை ஒரு நோன்பாளி முடிஞ்ச அளவு அதிகம் செய்யறது. இதுவும் சிறப்பை பெற்று தரக்கூடியது. நோன்பு காலத்துல நோன்பு வச்சுக்கிட்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்றாங்க. அதிகமா குர்ஆன் ஓதுறது, விக்ர் செய்யறது, காலை மாலை அவ்ராதுகளை ஓதுறது, துஆக்கள் கேட்கிறது, நஃபில் தொழுகைகளை அதிகப்படுத்துறது, தர்மங்கள் செய்யறது, கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய ஜக்காத்துக்களை கொடுக்கிறது, இது மாதிரியான நல்ல அமல்கள் நோன்பாளி முடிந்த அளவுக்கு அதிகமா செய்யறது அதிகப்படியான நன்மையை பெற்று தரக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து இதே மாதிரி 11வது ஒரு விஷயம், ரமலான்ல உம்ரா செய்யறது சிறப்பு. சுப்ஹானல்லாஹ், கேட்கவே தேவையில்லை. அதனாலதான் ரமலான் மாசத்துல தாங்க மக்கால போய் பாத்தீங்கன்னா ஹஜ் மாதிரி இருக்கு, அதை விட கூட்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ரமலான்ல உம்ரா செய்யறது சிறந்தது அப்படிங்கிறது. 12வது சிறப்பு, காலை மாலை திக்ர்களை பேணுதலோட ஓதுறது.
சமய சந்தர்ப்பங்கள்ல ஓத வேண்டிய திக்ர்களையும், இரவு தொழுகையை பேன்றதுலயும், துவாக்கள்ல அதிகமா ஈடுபடுறதுலயும், தர்மங்களை அதிகப்படுத்துறதுலயும் அதிக கவனம் செலுத்தணும். இன்னும் அதிக நன்மைகளை செய்யணும். இது 12வது சிறப்பு. ஏன் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் அதிகம் கொடை கொடுப்பவரா இருந்தாங்க. நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான்ல சந்திக்கும் போது எப்போதை விட அதிகம் கொடை கொடுப்பவர்களா இருந்தாங்க. ரமலான்ல ஒவ்வொரு இரவுலையும் நபி அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பாங்க. அவர்களோட குர்ஆனை ஓதி பரிமாறிக்கொள்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரைவா வீசுற காத்து இருக்குல்ல, அது மாறி அதை விட வேகமா செல்வத்தை தர்மம் செய்பவர்களா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எண்ணி எண்ணி பார்த்து கொடுக்கலாமா? ஒரு வருஷம் கொடுத்தா போதுமா? ஒரு தடவை கொடுத்தா போதுமா? இப்படியெல்லாம் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. வேகமா வீசுற காத்தை விடனா எப்படி? அப்ப குடுக்க குடுக்கத்தான் இறக்கத்தான் ஊருன்னு சொல்லுவாங்க. ஊற்று இருக்குல்ல, அல்ல அல்ல ஊரும். அது மாதிரி நமக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நமக்கு கணக்கு பார்த்தா குடுக்குறான். கணக்கு பார்த்து குடுத்தா இவ்வளவு ஏன் நமக்கு குடுக்கணும்? நம்ம 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம், 3 பேர் இருக்கோம், 2 பேர் இருக்கோம். தேவையானது மட்டும் குடுக்கலாம்ல. ஏன் இவ்வளவு கொட்டுது? அப்ப ஏன் அதை மட்டும் நம்ம கணக்கு பார்த்து ஒரு தடவை ஏன் இவ்வளவுதான் கொடுத்தா என்ன? ஏன் நம்ம மட்டும்? சுப்ஹானல்லாஹ். அப்ப அதுக்குத்தான் ஆர்வம் ஊட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான்ல அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கும் போதெல்லாம் கொடை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, வேகமா வீசுற காத்தை விட அதிகமா கொடுப்பாங்கண்டா. கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா அதிகப்படியா கொடுக்கும்போது அல்லாஹும் நமக்கு அதிகப்படியா கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட, அல்லாஹ்விடத்துல அதிகப்படியான கூலி கிடைக்குங்கிற அந்த சிந்தனையோட நியத்தோட கொடுத்தோம்னா நிச்சயமா அல்லாஹ் அதிகமா கொடுப்பான். ஓகே, 12வது சிறப்பு முடிஞ்சா? 13வது சிறப்பு. நோன்பு வைக்க அல்லாஹ் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி உள்ளவரா இருக்கணும். நோன்பை அல்லாஹ் எளிதாக்கியதுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தணும். ரமலான் மாதத்தை கிடைக்க பெற்றதுக்கு நம்ம அல்லாஹுக்கு நோன்பு வச்சு நன்றி செலுத்தணும். நம்ம அல்லாஹுக்கு அதிகமா நன்றி செலுத்தும் போது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மக்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கிறான். அதனால இந்த ரமலானை அடையாம இறந்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பலர் நோன்பை முழுமையா நோக்க முடியாம பலவீனப்பட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நோன்பு வைக்கிறதுல அலட்சியமா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல யா அல்லாஹ் என்னை நோன்பு நோக்க வச்சியே, எனக்கு நோன்பு முழுசா பூரணப்படுத்தினியே, யா அல்லாஹ் இந்த ரமலான் மாசத்தை கொடுத்தியே, அதை அடைஞ்சு வீணாக்குற எவ்வளவோ மக்களுக்கு மத்தியில என்னை பாவ மன்னிப்பு கேட்க வச்சியே, நல்ல அமல்கள் செய்ய வச்சியே அப்படின்னு சொல்லிட்டு கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இதுவும் நமக்கு அதிகப்படியான அமல்களை பெற்று தரக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கடுத்து 14வது சிறப்பு மிஸ்வாக் செய்யறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையா இருக்கு. அதனால நோன்பு நோற்ற நேரத்துல நம்ம 5 நேரம் ஒன்று செய்யறோம் இல்லையா? அந்த நேரத்துல காலையில, மாலையில, பகல்ல இப்போ மிஸ்வாக் அதிகமா செய்யறது சிறப்பானதா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பார்த்தாலும் மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களா, தன்னுடைய பற்களை சுத்தப்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க. அல்லாஹ் அந்த வாயை சுத்தமா வச்சிருக்கிறதுல விரும்பக்கூடியவனா இருக்கான். அல்லாஹுடைய திருப்தி இதுல கிடைக்குது அப்படின்ற செய்திய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது சுனன் நசையில 5வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 15வது சிறப்பு, உறுப்புகளை ஹராமான செயல்களை விட்டும் கண்டிப்பா பாதுகாத்துக்கணும். ஹராமான செயல்களை விட்டும் நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படிங்கறத பாக்குறோம். நாவை பாதுகாக்கணும், எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கணும், அந்த காட்சிகளையும் கண்ணால பார்க்காம பாதுகாக்கணும். இன்னைக்கு சோசியல் மீடியாவை விட்டுட்டு விலகி இருக்கிறது. சோசியல் மீடியாவிலையும் நம்ம கையில ஒரு ஸ்மார்ட் போனுன்னு ஒண்ணு வந்திருக்கு. அத விட்டும் பாதுகாப்பா இருக்கிறது பெரிய விஷயம். யா அல்லாஹ் எங்களுக்கு அதுக்கெல்லாம் நீதான் பாதுகாப்பு கொடுக்கணும் யா அல்லாஹ். அப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளை ஹராமான செயல்கள் கண்டிப்பா பாதுகாக்கணும். அல்லாஹ் அதிகம் வணங்குறதுக்கு உதவியாக இது இருக்கும். வீணான தேவையற்ற காரியங்களை விட்டு நம்ம விலகி இருக்கிறதுனால நம்மளுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். இன்னும் நற்பாக்கியத்தின் காரியங்கள்ல ஒன்றாவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? இப்ப இருந்து திட்டமிட்டுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம இந்த போன் இருக்குதே, அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு டைம் டேபிள் போட்டா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே, 16வது ஜமாத் தொழுகையோட ஜமாத்தா
இரவு தொழுகை இருக்குல்ல, தராவி தொழுகை, அதை நிறைவேற்றுறது இந்த மாசத்துல சிறந்ததா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரமலானுடைய இரவு காலங்கள்ல இறை நம்பிக்கையோடையும் நன்மையை வைப்பதோடையும் நின்று வணங்குறார், அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 36வது ஹதீஸா இருக்கு. சோ அதனால இரவு நேரங்கள்ல ஜமாத்தா தொழுகிறது சிறந்ததா இருக்கு. இதுக்கு இன்னும் நிறைய ஹதீஸ்களையும் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதையெல்லாம் நம்ம செஞ்சு வர்றோம். இது வரைக்கும் செய்யாதவங்களா இருந்தா, பெண்களும் அந்த மாதிரி இருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஓதி வந்த ஹாஃபில்கள்லாம் இருக்காங்க. இப்ப பெண்கள் ஹாஃபிலாக்களும் இருக்கிறாங்க. நமக்கு முடியக்கூடிய இடத்துல ஜமாத்தா செய்யறது சிறந்ததா இருக்கு. ஆனா பள்ளியில தேர்ந்தெடுக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். 17வது, இதுதான் கடைசி. இது எப்படிப்பட்ட சிறப்பு அப்படின்னு சொன்னா பார்த்தா, யாராச்சும் நம்மள திட்டுனா, நம்ம கூட சண்டைக்கு வந்தா, நான் நோன்பு வச்சிருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா அவங்கள விட்டு விலகி போயிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மகனின் எல்லா அமல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர நிச்சயமா அது எனக்காக உள்ளது, நான் அதுக்கு கூலி வழங்குவேன். நோன்பு ஒரு கேடயமாகும். உங்கள ஒருவர் நோன்பு வைத்த நாளாக இருந்தால் அவர் மனைவியுடன் ஆபாசமான பேச்சுக்களை பேச வேண்டாம், இன்னும் கூச்சலிட வேண்டாம். ஒருவர் ஏசினாலோ அல்லது ஒருவர் சண்டைக்கு வந்தாலோ நிச்சயமா நான் நோபாளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடட்டும். இப்படிங்கிற ஒரு செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி 1771வது ஹதீஸ். அப்ப நோன்பு வச்சுக்கிட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது, மனைவி கிட்ட கூட ஆபாசமா பேசக்கூடாது, நீ கத்தக்கூடாது நோன்பு வச்சுக்கிட்டு, பிறரை ஏசவோ பேசவோ கூடாது. நம்மள யாராச்சும் ஏசினாலும் சண்டைக்கு வந்தாலும் நான் நோபாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகிடணும். இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் எனக்காக நோன்பு வச்சான், அதுக்கு கூலி நான் கொடுக்குறேன்னு சொல்லி 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 காட்டுறான். இப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். 17 சிறப்புகளை நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். நோன்பு காலங்கள்ல செய்யக்கூடிய 17 சிறப்புகள். இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ், இவை அல்லாத இன்னும் அதிகப்படியான நல்ல அமல்களையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானில் நாங்கள் அழகான முறையில் பேணி அழகிய அமல்கள் செய்து உன்னுடைய அன்பையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.